கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்த நாளையும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்வு நாளிலே ஆயுசு நாட்களாய் கொடுத்திருக்கிற அவருடைய மகிமைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து வர அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தருளுவாராக. இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய அவருடைய மகிமையின் கரங்களினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறபடியினாலே அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து வருவோம். இந்நாளிலே ஆதரவு இல்லாமல், துணை இல்லாமல், நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் துக்கிக்கிறவர்கள் எத்தனை பேர் எண்ணி பாருங்கள். ஆமாம், எண்ணிக்கை கடங்காத மக்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் அலைந்து திரிகிறார்கள். நம்மை ஆதரிக்க அரவணைக்க உறவினர்கள் இல்லையே என்று கூட அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்படியாய் கர்த்தர் நமக்கு வைக்காதபடி நமக்கு ஏற்ற குடும்பத்தையும் நம்மை நேசிக்கக்கூடிய மனிதர்களையும் நம் மீது அன்பு காட்டக்கூடிய தாய் தகப்பனையும் உறவினர்களையும் சகோதரர்களையும் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமுள்ள கரங்களினாலே நாம் அரவணைக்கப்பட்டபடியினாலே அவரை நான் நன்றி இருதயத்தோடு துதிப்போம். சரி, கர்த்தரின் நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நம் மீது உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமா? எண்ணி பாருங்கள், யோசியுங்கள். ஆமாண்டவரே, நீர் எங்கள் மீது உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் கூட உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, உமக்கு உண்மையுள்ள மனிதர்களாக, உண்மையுள்ள ஆத்மாக்களாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் தகப்பனே என்று அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலென்று ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்மை கர்த்தாவே, நான் உண்மையுள்ளவனாய் உம்முடைய பார்வையிலே காணப்படுகிறேன் என்று நாம் சொல்லும் வார்த்தையை கேட்டு கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி மகிமையினாலே நிரப்பி தீமையில் என்று நம்மளை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு ஆபத்து நேரிடுகிற காலங்களிலே, துக்கம் துயரம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது, இருளான வாழ்க்கையிலே சிக்கி நம்ம தவிக்கும் பொழுது, வியாதி நம்மளை மூடிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம அந்த எல்லா விதமான தீங்குகளும் இருந்து நம்மளை விடுதலை செய்து காத்து கொள்கிற ராஜாவாக அவர் நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறார். தகப்பனா போல, தாயை போல நம்மளை அரவணைத்து சுமந்து காத்து ரட்சிக்கிற தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நம் பக்கமாய் நாம் அழைக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா, என் பக்கத்திலே வந்து எனக்கு ஆதரவாய் நில்லுங்க. உம்மையல்லாமல் எனக்கு வேறு எங்கே துணை உண்டு ஆண்டவரே? இல்லை ஆண்டவரே, இயேசுப்பா, உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை சார்ந்திருக்கிறேன், உம்முடைய பாதப்படியிலே அமருகிறேன். என்னை துன்பத்திலிருந்து, வியாதியின் பிணியிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்கப்பா. பலவிதமான கஷ்டத்தின் சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமையினாலே நிரப்பி அவருடைய வல்லமையினாலே அபிஷேகப்படுத்தி நம்மளை ரட்சிக்கக்கூடிய தேவன் நம் அருகாமையிலே நிற்கிறார். அவர் அண்டையிலே நாம் சேர்வோமா? எப்பொழுதும் அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அவரை நேசிக்கிறவராக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்மை முத்திரையிடுகிறார்.
அவருடைய இரத்தத்தினாலே நாம் முத்திரையிடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது பிசாசியின் கிரைகள் நம்மளை தொடாதபடி, பொல்லாத மனிதர்கள் நம்மளை அணுகாதபடி, விஷப்பூச்சியின் தீங்கு நம்மளை தொடாதபடி அவர் நமக்கு காவலாளியாய் இருக்கிறார். அவர் இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறார் என்று நாம் உணர்ந்து அவரோடு கூட நிலைத்திருந்து உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்போம். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. தீமையில் நின்று கர்த்தர் உங்களை ரட்சித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை வழிநடத்தி, உங்களை மகிமையினாலே நிரப்பி, உங்களுக்கு நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்து, எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் நிலைத்திருக்க உங்களை அவர் தமது இரத்தத்தினால முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வாராக. கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென்.